ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சன் சேனலுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நல்லா சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா பார்க்குறதுக்கே பந்து போல், அதே சமயம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறிடணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் நல்லா நைஸான மாவாக அரைக்க வரும். இது பச்சரிசி, நம்ம பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சாப்பாட்டு பச்சரிசி தான், மாவு பச்சரிசி கிடையாது. இப்போ இந்த பச்சரிசி 1 டம்ளர் எடுத்து நல்லா 2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த ஊற வச்ச அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா பந்து மாதிரி வரும். நம்ம இந்த அப்பத்துக்கு சோடா மாவு, அதாவது சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம அந்த மாதிரி சோடாலாம் எதுவும் சேர்க்காம நல்லா சாஃப்டான அப்பம் நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியோடைய வாசனைக்கு 3 ஏலக்காயும் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ஒரு தடவை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு இனிப்புக்கு பாருங்கள், நம்ம இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த 3/4 டம்ளர் வெல்லத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணி நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா மண்ணெல்லாம் போக நல்லா வடிகட்டி இந்த மாதிரி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் பொடி பண்ண வெல்லத்தோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகி அது நல்லா கரைஞ்ச உடனே பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது, நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த வெள்ளை கரைசல் நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு தடவை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். பாருங்கள், ஊற வச்ச அரிசி, 3 ஏலக்காய், அப்புறம் 1/4 மூடி தேங்காய், இது மட்டும் நல்லா ஒரு தடவை சுற்றி எடுத்துட்டோம். இப்போ இது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி செவ்வாழை இருக்குது, அதனால் நான் ஒரு செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். செவ்வாழை தான் அப்படின்னு கிடையாது, உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் நல்லா மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் நல்லா மீடியம் சைஸில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பூவன் பழம், ரஸ்தாளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற வாழைப்பழம் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக மிக்சியில் அரைப்படும். இப்போ வாழைப்பழமும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம இன்னும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்தா நமக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால இப்போ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை கரைசல், இதை சேர்த்து தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உங்களுக்கு எவ்வளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைப்படுறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸான மாவாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி நல்லா அரைப்படணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லூஸாக மாவை பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம அந்த வெள்ளை கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அதவே இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற பதத்துக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கெட்டியான மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை கரைசல் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ இது இட்லி மாவு பதத்தில் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த வெள்ளை கரைசல் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் நம்மளுடைய அப்பத்துக்கான மாவு இருக்கணுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெள்ளை கரைசலுமே நமக்கு இதுக்கு சரியாக வந்துருச்சு. அந்த 3/4 டம்ளர் வெல்லம், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஊற்றின பிறகு பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்காம நம்ம இதை செய்ய போகிறோம். அப்படிங்கிறதுனால இதை ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. 1 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழி கரண்டியில் 3/4 கரண்டி அளவுக்கு எடுத்து
நல்லா ஹீட்டான எண்ணெயில் அப்பங்களாக நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். ஊற்றின பிறகு உடனடியாக கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு பந்து போல் எலும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதுவாக மேலே எழும்பி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா 2-3 தடவை திருப்பி போட்டு நல்லா அப்பம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா பந்து போல் சாஃப்டான அப்பம் ரெசிபி ரொம்ப சூப்பராக. அதே சமயம் பாருங்கள், சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம இதே மாதிரி செய்ய முடியும். நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால சோடா உப்பு தேவைப்படாது. இதே மாதிரி எல்லா மாவையும் ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெயில் அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா சிவந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல பந்து போல் சாஃப்டான அதே சமயம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.